Hello friends, welcome to Ganatrix tutorial. Friends, trigonometric ரேஷியோல இருந்து சில ப்ராப்ளத்தை பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு ட்ரையாங்கிளை கரெக்டாக ட்ராப் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் ஆன்சர் முடிச்ச மாதிரி தான். ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் பி. ஓகே, ஏபிசி ஓகே கரெக்டாக ட்ராப் பண்ணியாச்சு. இது ரைட் ஆங்கிள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ரைட் ஆங்கிள் எங்கன்னா பி, இதுதான் ரைட் ஆங்கிள். ஸோ அங்கே பிங்கிற பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிடுங்க, மாற்றி போட்டுறாதீங்க, ஆன்சர் மாறி போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏபி இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர், ஏபி 24, பிசி 7 7, அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் ஏ காஸ் ஏ, சைன் சி காஸ் சி ஃபைன் பண்ணணும். அதுக்கு முன்னால் நம்ம இந்த அன்னோன் வேல்யூ இருக்குல்ல, ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை ஃபைன் பண்ணாலே அதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் போய் நம்ம ரேஷியோஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா அதில் வந்து அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம், என்னது பை பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரம் தெரியலன்னா ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. என்ன வரும் சொல்லுங்க? ஸ்கொயர் ஆஃப் ஹைபாட்னஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே எதுங்க ஹைபாட்னஸ்? இதுதான் ஹைபாட்னஸ், ஏசி இருக்குல்ல. ஓகே, இந்த ஆங்கிள் இது ரைட் ஆங்கிள். சரிங்களா? அந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதுதான் என்னது ஹைபாட்னஸ். ஓகே, அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்க, இங்கே எல் மாதிரி இருக்கா, இந்த எல் மாதிரி இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கணும். ஏன்னா இருக்கிறதுல இதுதான் ஹையஸ்ட் சைடாக இருக்கும், பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் ஹைபாட்னஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட். ஓகே, இப்போ அதர் டூ சைட் இருக்கு, இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர், இதுதாங்க ஃபார்முலா. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபியோட வேல்யூ 24 சென்டிமீட்டர், பிசியோட வேல்யூ என்னது 7 சென்டிமீட்டர். சரிங்களா? இது அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஏபி என்ன 24ஆ, அப்போ 24 ஸ்கொயர், பிசியோட வேல்யூ 7 7 ஸ்கொயர். இப்போ 24 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் நமக்கு? 24 இன்ட்டு 24. இப்போ என்ன ஆன்சர் வரும்? மேக்ஸிமம் மெமரி பண்ணிக்கங்க, அப் டு 30 ஸ்கொயர் வரைக்கும் நீங்கள் மெமரி பண்ணிட்டுனா உங்களுக்கு எக்ஸாமில் ஆன்சர் சால்வ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ 24 இன்ட்டு 24 என்னன்னா 576 வரும், ப்ளஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வரும். ஸோ போத்தை ஆட் பண்ணுங்க, 625. ஓகேங்களா? இதுதான் என்னது? ஏசி ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும்? we have to find the value of AC, so take a square root, 625. okay, next 625 எப்படி எழுதலாம்? 25 ஸ்கொயர்னு எழுதலாமா? இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆனால் என்ன வருது நமக்கு? 25. இதுதான் என்னது? ஏசி. இப்போ 25 சென்டிமீட்டர் தேர்டு சைடை நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இது அப்படிங்க நோட் பண்ணிக்கங்க, தேர்டு சைடு 25 சென்டிமீட்டர் ஏசி. அவ்வளோதாங்க. இப்போ நேராக கொஸ்டின்ஸ் போங்க. கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சைன் ஏ அண்டு காஸ் ஏ ஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆங்கிள் தான் இருக்குது. இந்த 90 டிகிரி விட்டுருங்க. இந்த ஆங்கிள் ஏ இருக்குது, ஆங்கிள் சி இருக்குது, ரெண்டுலையுமே கொஸ்டின் இருக்குது. முதல்ல ஆங்கிள் ஏவை எடுத்துக்கிட்டு நம்ம அதனுடைய ரேஷியோஸ் எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ நான் இந்த பக்கம் சைடில் பாருங்கள், நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இங்கே ஒரு ப்ராப்ளம், ஒரு ட்ரைகிராம் வரைகிறேன். இங்கே பாருங்க, ஏ பி சி. இப்போ நம்ம வந்து ஆங்கிள் ஏவை தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது ஆங்கிள் ஏ அப்படின்னா நமக்கு ஆங்கிள் ஏவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடுக்கு நேம் என்னன்னு சொல்லுவோம்? ஆப்போசிட் சைட்ஸ்ன்னு சொல்லுவோமா? ஸோ இது வந்து நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ். சரிங்களா? ஓகே, கீழே இருக்கிறதுக்கு பேஸில் என்ன வரும்? அது அட்ஜசன்ட் சைன்ஸ்னு வருமா? அவ்வளோதான். ஓகே, ஏசிங்கிறது ஹைபாட்னஸ். ஓகேங்களா? இதை தாங்க அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு சைனோட ஃபார்முலா என்ன ஆக்சுவலாக? இட் மீன்ஸ் சைனோட ரேஷியோ ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைட்ஸ் டிவைடட் பை ஹைபாட்னஸ்னு வரும். சரிங்களா? ஸோ இங்கே ஆப்போசிட்ஸில் என்ன இருக்குது நமக்கு? பிசி, ஹைபாட்னஸ் ஏசி, அதை அப்படியே எழுதிருங்க, பிசி டிவைடட் பை
இசி அவ்வளோதாங்க. இப்போ பிசியோட வேல்யூ என்னன்னு எழுதியிருக்கோம், நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். பிசியோட வேல்யூ என்னது 7, சரிங்களா? இங்கே பார்த்துக்குங்க 7 சென்டிமீட்டர் ஆர் 7 டிவைடட் பை ஏசியோட வேல்யூ என்ன, இந்த ட்ரையாங்கிளில் பார்த்துக்குங்க ஹைபாட்னஸ் 25, அவ்வளோதாங்க. இதுதான் ஆன்சர் சைன் ஏ. நெக்ஸ்ட் காஸ் ஏ. காசியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். நம்ம காசியோட trigonometric ஃபார்முலா என்ன, adjacent sides divided by hypotenuse, சரிங்களா? ஸோ இங்கே adjacent என்ன, இப்போ நம்ம இங்கே பாருங்க இந்த இதுதான் பார்க்குறோம். இங்கே adjacent என்ன, ஏபியா, ஏபி டிவைடட் பை hypotenuse ஏசி. அப்போ ஏபி டிவைடட் பை ஏசி, ஓகேங்களா? ஏபியோட வேல்யூ என்ன, இந்த இதில் பாருங்க 24 இருக்கு, டிவைடட் பை 25. 24 டிவைடட் பை ஏசியோட வேல்யூ 25, சரிங்களா? சென்டிமீட்டர்லாம் போடல, சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், சைன் சி அண்டு காஸ் சி ஃபைன் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம எந்த ஆங்கிள் எடுத்துக்கிறோம்னு பாருங்க. இங்கே ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ஓகே, நீங்கள் அதையே பண்ணலாம், இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து டயக்ராம் தனியாகவே ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி ஏ பி சி, சரிங்களா? இப்போ எந்த ஆங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் சி தான் இங்கே, சரிங்களா? ஆங்கிள் சி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணணும், ஆங்கிள் சியை தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? ஓகே, இந்த ஆங்கிள் சிக்கு ஆப்போசிட்ல என்ன சைடு இருக்கோ அதுதான் நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ். ஓகே, இது நமக்கு ஏசிங்கிறது ஹைபாட்னஸ், ஓகே, பிசிங்கிறது அட்ஜசன்ட் சைட்ஸ், அவ்வளோதாங்க. இதை அப்படி அப்ளை பண்ணுங்க. இங்கே ஃபார்முலாவில் நமக்கு என்னது, சைன் சி. இப்போ சைனோட ரேஷியோ ஃபார்முலா என்ன, ஆல்ரெடி நமக்கு தெரியும், மேலே எழுதியிருக்கோம், ஆப்போசிட் சைட்ஸ் டிவைடட் பை ஹைபாட்னஸ், சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே ஆப்போசிட்ல என்ன இருக்கு, ஏபி இருக்கா, அப்போ ஏபி டிவைடட் பை ஹைபாட்னஸ் வந்து ஏசி, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த டயக்ராம் தான் பார்த்து நம்ம எழுதுறோம், சரிங்களா? இது வந்து ஆங்கிள் ஏ, ஆங்கிள் ஏவுக்கானது, இது ஆங்கிள் சிக்கானது பார்த்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், ஏபியோட வேல்யூ என்ன, ஏபியோட வேல்யூ நம்ம இங்கே பாருங்க, இந்த பிக் டயக்ராமில் பாருங்க 24, ஓகே, ஏசியோட வேல்யூ 25. இப்போ 24 டிவைடட் பை 25, அவ்வளோதான் ஆன்சர், சரிங்களா? நெக்ஸ்ட் காஸ் சி. இதே போல் காஸ் சி, காஸோட ஃபார்முலா என்ன, adjacent sides divided by hypotenuse, சரிங்களா? ஸோ இந்த டயக்ராமில் adjacent என்ன இருக்கு, ஏபி இருக்கா, hypotenuse ஏசி. அப்போ என்ன வரும், ஏ adjacent சைடு என்ன கொடுத்துருக்காங்க, பிசி, சரிங்களா? ஸோ பிசி டிவைடட் பை ஏசி. பிசியோட வேல்யூ இங்கே பார்த்துக்குங்க 7 டிவைடட் பை 25, அவ்வளோதாங்க. 7 divided by 25, that's all. Friends, question number 2, in the given figure find tan p minus cot r find பண்ணணும். question பாருங்க, டயக்ராம் கொடுத்துட்டாங்க, pq ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, pr ஓட வேல்யூ கொடுத்து, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், qr ஓட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதுனால ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாமா? ஸோ மஸ்ட்டு பிக்யூட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பிஆர் இஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டரா, அவ்வளோதாங்க. ஸோ நம்ம ஒரு பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். எதனால் அப்படின்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதுனால ஸோ அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன தியரம் யூஸ் பண்ணணும், பை பித்தாகரஸ் தியரம். ஸோ பிதாகரஸ் தியரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் செகண்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறாங்க, sum of the square of the two sides of the triangle, அதாவது இங்க சைடு என்னது, this is the two sides, ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் பண்ணியாச்சு, which is equal to square of the hypotenuse pr square, அவ்வளோதாங்க. இது அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. pqோட வேல்யூ என்ன, 12 ஸ்கொயர், qr தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. pr-ஓட வேல்யூ என்ன, 13, ஸோ 13 ஸ்கொயர், வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 12 ஸ்கொயர்னா 144 ஆயிடுமா? நெக்ஸ்ட் QR ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர்னா 169, 13 into 13,
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபிகேஷன் தான். 169 அப்படியே இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்கு, 144 எல்ஹெச்ல இருக்கு, ஆர்ஹெச்எஸ் கொண்டு போனால் சைன் மாறுமா. ஸோ மைனஸ் 144 சப்ராக்ட் பண்ணுங்க. QR ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 வரும், செக் பண்ணிக்கங்க. ஸோ நமக்கு என்ன வேணும், QR தானே வேணும். ஸோ என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆகிடுமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஓகேங்களா. ஸோ இப்போ QR ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், 25 எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும் நமக்கு, QRோட வேல்யூ 5 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இது அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்க. QRோட வேல்யூ 5 சென்டிமீட்டர், அவ்வளோதான். இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைடு நம்மகிட்ட இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டினுக்கு வந்துருங்க. இப்போ என்ன ஃபைன் பண்ணணும், tan P மைனஸ் cot R ஃபைன் பண்ணணும். சரிங்களா. இப்போ tan P ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ tan Pயோட வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ tan அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆப்போசிட் சைட்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். சரிங்களா. ஸோ இது இங்கே பாருங்க, இப்போ எந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் முக்கியமாக பார்க்கணும். இங்கே P தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே P தான் எடுத்துக்கணும். சரிங்களா. ஆங்கிள் P தான் கன்சிடர் பண்ணணும். இந்த ஆங்கிள் Pக்கு ஆப்போசிட்ல என்ன சைடு இருக்கோ அதுதான் நமக்கு ஆப்போசிட் சைட். சரிங்களா. ஸோ அதுக்கு அட்ஜசண்டாக இருக்கிறது அட்ஜசன்ட் சைட். சரிங்களா. ஸோ இந்த லேடர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து என்னது, PR வந்து ஹைபோட்டனஸ். சரிங்களா. இது அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஆப்போசிட்ல என்ன இருக்கு, QR, அட்ஜசன்ட்ல PQ. ஓகேங்களா. அப்போ QR டிவைடட் பை PQ, அவ்வளோதான். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. QRோட வேல்யூ என்ன, 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் PQவோட வேல்யூ என்ன, 12 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. tan Pயோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் cot R. ஓகே, cot அதே ஃபார்முலா என்ன, நமக்கு cotனா என்னது, ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan. ஓகே, அப்போ என்ன வரும், அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட் சைட்ஸ். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நம்ம எந்த ஆங்கிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆங்கிள் R தான் எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே R தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த ஆங்கிள் Rக்கு ஆப்போசிட் சைடு என்னது அப்படின்னா PQ தான். அப்போ இதுதான் நமக்கு ஆப்போசிட் சைடு. சரிங்களா. ஸோ அப்போ QR என்ன ஆகும், இதுதான் நமக்கு அட்ஜசன்ட் சைட். சரிங்களா. இது ஹைபோட்டனஸ். ஹைபோட்டனஸ் காமனாக தான் இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ இப்போ அட்ஜசன்ட்னா என்னது, நமக்கு QR, இதுதான் அட்ஜசன்ட் QR. இதே PQ வந்து நமக்கு ஆப்போசிட் சைட். அப்போ என்ன வரும், QR பை PQ. QR பை PQன்னு வருமா. QRோட வேல்யூ என்ன, 5 சென்டிமீட்டர். PQவோட வேல்யூ 12 வருமா. அவ்வளோதான். சரிங்களா. இப்போ நேரடியாக என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் போயிருங்க, ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. tan P மைனஸ் cot R இஸ் ஈக்குவல் டு tan Pயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5/12 வருமா, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், அதே 5/12 வருமா cot R. ஓகே, ஸோ இது ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா. அப்போ ஆன்சர் 0. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, sin A ஈக்குவல் டு 3/4. சரிங்களா. நெக்ஸ்ட் கால்குலேட் cos A அண்ட் tan A ஃபைன் பண்ணணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா ரேஷியோவில் எழுதிக்கணும். சரிங்களா. ஸோ டயக்ராம் போட்டேன், இங்கே பாருங்க. இப்போ டயக்ராம் என்ன அப்படின்னா, sin A, அப்போ A அப்படின்னா இந்த ஆங்கிள் A உள்ள ஆங்கிளை யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா. சரிங்களா. ஸோ இங்கே ஆங்கிள், இங்கே தான் ஆங்கிள். ஸோ நமக்கு தெரியும் சைனோட ஃபார்முலா என்னங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த sin A இஸ் ஈக்குவல் டு, நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், ரேஷியோ ஃபார்முலா, ஆப்போசிட் சைட்ஸ் டிவைடட் பை ஹைபோட்டனஸ்னு வருமா. இதுல எது ஆப்போசிட், நல்லா பாருங்க. ஸோ இதுதான் ஆங்கிள் அப்படின்னா ஏ தான் ஆங்கிள்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா. இதுக்கு டைரக்டா ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு ஆப்போசிட் சைட். சரிங்களா. இப்போ கீழே இருக்கிறது அட்ஜசன்ட் சைட். ஸோ AC தான் என்னது நமக்கு ஹைபோட்டனஸ். இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஆப்போசிட்டுக்கு நேரம் என்ன இருக்கு, நமக்கு BC இருக்கா. ஓகே தானே. ஸோ ஆப்போசிட்ல BC இருக்கு, ஹைபோட்டனஸ்ல AC இருக்கு. சரிங்களா. அப்போ BC டிவைடட் பை AC. இப்போ அந்த கொஸ்டின் அப்படியே அப்ளை பண்ணுங்க. sin A ஈக்குவல் டு 3/4ன்னு கொடுத்துருக்காங்களா, அவ்வளோதாங்க. சரிங்களா. இதை அப்படியே என்ன பண்றீங்க, இந்த டயக்ராம்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்படியே அப்ளை பண்ணுங்க. இப்போ BCக்கு நேரம் என்ன இருக்கு,
3 இருக்கா? அப்ப இந்த இடத்துல நான் 3 யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏசில என்ன இருக்கு? ஏசில 4 இருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. தட்ஸ் ஆல். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அன்னோன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ட்ரையாங்கிள்னு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா நமக்கு 3 சைடுமே முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, 2 சைடு இஸ் கிவன். தேர்ட் ஒன்று என்ன? ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன யூஸ் பண்ண சொன்னோம் ஆல்ரெடி? பை பித்தாகரஸ் தியரம். சரிங்களா? ஸோ பித்தாகரஸ் தியரம்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? என்ன ஃபார்முலா வரும்? ஸ்கொயர் ஆஃப் ஹைபாட்னஸ் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த சைட்ஸ். ஓகே, அப்போ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர், இது என்னது? சைடு. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டூ சைடு. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னஸ். ஹைபாட்னஸ் என்னது நமக்கு இங்க? ஏசி. ஓகேங்களா? இப்போ ஏசி ஸ்கொயர் இப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்படியே ஏபியோட வேல்யூ என்ன? ஏபியோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். அதனால அதை அப்படியே வச்சுக்கோங்க. பிசியோட வேல்யூ என்ன? 3 தானே. அப்போ 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி என்ன கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்களா? அப்போ 4 ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன வேணும்? ஏபி ஸ்கொயர். ஓகே, பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9 வருமா? ஓகே, இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பண்ணா 16. சரிங்களா? இப்போ நமக்கு ஏபி ஸ்கொயர் தான் வேணும். இங்க 16 இருக்கு. இந்த பிளஸ் 9 ஆப்போசிட்ல கொண்டு வந்தா என்ன ஆகும்? -9 ஆயிடுமா? அவ்வளவுதாங்க, -9. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 - 9 என்ன? 7 வருமா? அவ்வளவுதாங்க, 7. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஏபி தான் வேணும். அப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? அவ்வளவுதாங்க. இதை சிம்பிளை பண்ண முடியாது, அப்படியே விட்டுறலாம். அப்ப ஏபி இஸ் ஈக்குவல் டு √7 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ நான் அப்படியே இந்த டயக்ராம்ல அப்ளை பண்ணிக்கிறேன். இது என்ன? அதுக்கு √7 சென்டிமீட்டர். சரிங்களா? அவ்வளவுதாங்க. இப்போ என்ன பண்ணணும்? காஸ் ஏ. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் ஏ அண்ட் காஸ் பி மட்டும் ஃபைன் பண்ணா, சாரி, tan ஏ கண்டுபிடிச்சாலே போதும். சரிங்களா? ஸோ காஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிக்கலாம். காஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ உடனே காசோட நமக்கு என்னது? ரேஷியோ ஃபார்முலா என்னது? அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ். சரிங்களா? அவ்வளவுதாங்க. ஸோ அட்ஜசன்ட் சைடு இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ ஏ, இப்போ ஆங்கிள் ஏவை தான் பாக்குறீங்க. இந்த ஆங்கிள் ஏ தான். சரிங்களா? இந்த ஆங்கிளுக்கு ஏக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா? இந்த பேஸ் இருக்குல்ல, இது அட்ஜசன்ட் சைடு. இது என்னது? ஹைபாட்னஸ். ஓகேங்களா? இப்போ அட்ஜசன்ட் ஹைபாட்னஸ், இதான் அட்ஜசன்ட். ஓகே, அப்ப ஹைபாட்னஸ். அப்ப என்ன வரும்? ஏபி டிவைடட் பை ஏசின்னு வருமா? ஏபி டிவைடட் பை ஏசி. சரிங்களா? இப்போ என்ன வரும்? அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஏபில என்ன வேல்யூ இருக்கு? ஏபில √7 இருக்குங்களா? அதை அப்படியே எழுதிக்கங்க. டிவைடட் பை ஏசியோட வேல்யூ என்ன? 4. அவ்வளவுதாங்க. இதுதான் என்னது? காஸ் ஏ. நெக்ஸ்ட் tan ஏ. ஓகே, இப்போ tan ஏ, வாட் இஸ் த ஃபார்முலா? நமக்கு tan-ஓட ரேஷியோ ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட்ஸ். அவ்வளவுதாங்க. இப்போ இதுல ஆப்போசிட் சைடு என்ன? ஆங்கிள் ஏவை எடுத்துக்கிறீங்க. இதுதான் நமக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது பிசி. ஓகே, ஏபி வந்து அட்ஜசன்ட். சரிங்களா? அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்? பிசி பை ஏபின்னு வருமா? அப்படியே அப்ளை பண்ணுங்க. பிசி பை ஏபி. ஓகே, பிசியோட வேல்யூ என்ன? 3 சென்டிமீட்டர் டிவைடட் பை ஏபியோட வேல்யூ என்ன? √7. தட்ஸ் ஆல். இதான் அவங்க கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் த ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 15 cot A equal to 8. Find sin A and secant A. அவ்வளவுதாங்க. இப்போ முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து ரேஷியோவா முதல்ல எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, 15 cot A is equal to 8. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, cot A ஓட வேல்யூ வேணும். அப்போ என்ன ஆகும்? 8, இந்த 15 வந்து டிவைட்ல வந்துருமா? 8 divided by 15. அவ்வளவுதாங்க. இப்போ இந்த காட்டோட ரேஷியோ ஃபார்முலா நமக்கு தெரியணும். என்ன வரும் சொல்லுங்க? என்ன வரும்? காஸ்ட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan. அப்போ adjacent sides divided by opposite sides.
ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, இந்த டயகிராம்ல நம்ம எது ஆப்போசிட் அட்ஜசன்ட்னு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த காட் ஏ ஆங்கிள் ஏவை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ஆங்கிள் ஏவுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு நமக்கு? பிசி தான் இருக்கு. அப்ப இதுதான் நமக்கு வந்து என்னது? ஆப்போசிட் சைடு. ஓகே, ஏபி வந்து அட்ஜசன்ட் சைடு, ஏசி இஸ் த ஹைபோட்டனஸ். அப்படியே எழுதிருங்க. இது வந்து ஆப்போசிட் சைட்ஸ். இது ஆப்போசிட் சைட்ஸா, இது அட்ஜசன்ட் சைட்ஸ். இது என்னது? ஹைபோட்டனஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு அப்படியே வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அட்ஜசன்ஸ் சைடில் என்ன இருக்கு நமக்கு? அட்ஜசன்ஸ்ல 8 இருக்கு. சரிங்களா? அப்போ இங்க என்ன பண்ணணும்? 8 சப்ஸ்டியூட் பண்ணணுமா? ஓகே. ஆப்போசிட்ல 15. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 15. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூசிங் பிதாகரஸ் தியரம். சரிங்களா? ஸோ பிதாகரஸ் தியரம் என்ன வருது? எதுக்காக பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம் சொல்லுங்க? ஏன் அப்படின்னா என்னது? நமக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம். என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ஆஃப் ஹைபாட்னஸ். அதாவது இங்க ஹைபாட்னஸ்ங்கிறது ஏசி. அப்போ ஸ்கொயர் ஆஃப் ஹைபாட்னஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட். அப்போ என்ன வரும்? அதர் டூ சைடை ஸ்கொயர் பண்ணி சம் பண்றோம். ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏபியோட வேல்யூ என்ன நமக்கு? 8 சென்டிமீட்டரா? பிசியோட வேல்யூ என்ன? 15. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 8 8s are 64. 15 into 15 225. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வரும்? 225ஐயும் 64ஐயும் ஆட் பண்ணா 9 வருமா? 8 289. 289 தான் நமக்கு என்னது? ஏசி ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும்? வேல்யூ ஆஃப் ஏசி ஃபைண்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? போத் சைட் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸோ 289. சரிங்களா? ஸோ இந்த 289ங்கிறது ஸ்கொயர் நம்பரா எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தா எழுத முடியும். என்ன வரும்? 17 ஸ்கொயர். ஓகேங்களா? அப்படி தெரியலன்னா ஒரு 30 ஸ்கொயர் வரையும் மெமரி பண்ணிக்கங்க. ஏன்னா அப்பதான் எக்ஸாம்ல போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ 17 ஸ்கொயர்னா 17ம் ஸ்கொயரும் கேன்சல், சாரி ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 17 சென்டிமீட்டர் தான் நமக்கு என்னது? ஏசி. ஏசியோட வேல்யூ 17ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க இங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? டு ஃபைண்ட் சைன் ஏ அண்ட் சீக்கன் ஏ. சரிங்களா? சைன் ஏவும் சீக்கன் ஏவும் ஃபைன் பண்ணணும். இப்போ சைனோட ஃபார்முலா அப்படியே எழுதணுங்க. ரேஷியோ ஃபார்முலா என்ன வரும்? ஆப்போசிட் சைட்ஸ் டிவைடட் பை ஹைபோட்டனஸா? அப்படியே அப்ளை பண்ணுங்க. இங்க ஆப்போசிட்ல என்ன இருக்கு? ஆப்போசிட்ல பிசி இருக்கு. சரிங்களா? இதுதான் ஆப்போசிட் சைடு பிசி. ஓகேங்களா? ஹைபோட்டனஸ் ஏசி. ஓகேங்களா? அப்போ பிசி டிவைடட் பை ஏசின்னு வருமா? அப்போ பிசியோட வேல்யூ என்ன நமக்கு? 15. அப்படியே அப்ளை பண்ணுங்க. டிவைடட் பை ஏசியோட வேல்யூ என்ன? 17. அவ்வளவுதாங்க. இதுதான் வந்து சைன் ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கன் ஏ ஃபைன் பண்ணணுமா? ஸோ சீக்கன் ஏ, நமக்கு சீக்கனோட ஃபார்முலா என்ன? ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ். சரிங்களா? அப்ப ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ்னா என்ன வரும்? ஹைபோட்டனஸ் சைட்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட்ஸ். சரிங்களா? ஸோ இங்க ஹைபோட்டனஸ்னா என்ன நமக்கு? ஏசி வருமா? ஏசி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்ன வச்சிருக்கு? ஏபி. அவ்வளவுதாங்க. அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஏசியோட வேல்யூ என்ன? 17 டிவைடட் பை ஏபியோட வேல்யூ என்ன? 8. தட்ஸ் ஆல். ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 5 ரீட் பண்ணலாமா? given secant theta is equal to 13 divided by 12ங்க. என்ன பண்ணணும்? calculate all other trigonometric ratios. அப்போ டோட்டலா 6 trigonometric ratio ஃபைண்ட் பண்ணணும். அதாவது sin, cos இந்த மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்படியே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ secant theta is equal to 13 divided by 12 தான் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? அதுக்கு முன்னால சீக்கன் தீட்டாவோட ரேஷியோ ஃபார்முலா என்ன?
இட்ஸ் a reciprocal of என்னது cos. இங்க பாருங்க secant theta is equal to what? Hypotenuse side divided by adjacent sides. என்ன வருங்க hypotenuse side divided by adjacent sidesங்க. இப்ப இந்த கொஸ்டின்ல எது hypotenuse எது adjacent கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. இப்ப கொஸ்டின் பாருங்க தீட்டான்னு கொடுத்ததுனால ஸோ நம்ம ஏவிலேயே இங்க தீட்டா வரைஞ்சிக்கிறேன். இதான் ஆங்கிள் சரிங்களா. ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கோ அதுதான் என்னது ஆப்போசிட் சைட்ஸ் சரிங்களா. அப்ப கீழே இருக்கிறது இது அட்ஜசன்ட், ஏசிங்கிறது ஹைபோட்டனஸ். அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. என்ன வரும் இது ஆப்போசிட் சைடா, இது ஆப்போசிட் சைட், திஸ் இஸ் அட்ஜசன்ட் சைட், ஏசிங்கிறது என்னது ஹைபோட்டனஸ் சரிங்களா. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஹைபாட்னஸ் நேரம் என்ன இருக்கு நமக்கு கொஸ்டின்ஸ் பாருங்க. ஹைபாட்னஸ்னா ஏசி தானே, அப்போ இங்க ஏசின்னு எழுதிக்கங்க சரிங்களா. டிவைடட் பை அட்ஜசன்ட்ல என்ன இருக்கு, அட்ஜசன்ட்ல ஏபி, அது அப்படியே ஏபின்னு எழுதிக்கங்க. அவ்வளவுதாங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம வேல்யூ அப்படியே எழுதிருங்க. என்ன வருதுன்னு பாருங்க. ஏசி இஸ் ஈக்குவல் டு என்ன, ஏசி இஸ் ஈக்குவல் டு 13. அப்போ இங்க 13ன்னு எழுதிருங்க சரியா, 13 சென்டிமீட்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு ஏபி, ஏபியோட வேல்யூ என்ன 12. ஓகே, ஸோ ஏபியோட வேல்யூ 12ன்னு இங்கே அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா, 12 சரிங்களா. அவ்வளோதாங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் டூ சைடு இஸ் கிவன். ஓகே, அதை பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பிசியோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கப்புறம் ஈஸியா இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும் சரிங்களா. ஸோ பிசி, ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்கோம் என்னது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு சைடு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன தியரம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், பை பித்தாகரஸ் தியரம் சரிங்களா. ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் த சேம் ஃபார்முலா தான் வரும். என்னது, sum of the square of the other two sides of the triangle சரிங்களா. ஸோ இங்க sum of the square of the two sideனா என்னது, ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னஸை ஸ்கொயர் பண்ணணும். என்ன இருக்கு இங்க ஏசி ஸ்கொயர், அவ்வளோதாங்க. இப்போ இந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணணுங்க. ஏபியோட வேல்யூ என்னங்க 12 சென்டிமீட்டருங்க. பிசியோட வேல்யூ என்ன அதுதான் நம்ம ஃபைன் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஏசியோட வேல்யூ என்ன 13 சென்டிமீட்டர் சரிங்களா. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படியே ஓகேங்களா. ஏபியோட வேல்யூனா 12, அப்போ 12 ஸ்கொயர் பிளஸ் பிசி அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா அதை தான் ஃபைன் பண்ணணும். ஏசியோட வேல்யூ என்ன 13, இப்போ 13 ஸ்கொயர். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 12 ஸ்கொயர் பண்ணா 12 into 12 144. பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் பண்ணா 169. நமக்கு என்ன வேணும், பிசி தானே வேணும். அப்போ பிசி ஸ்கொயர் எப்படி இருக்கட்டும் 169 சேஞ்ச் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன, இந்த 144 ஆப்போசிட்ல மூவ் பண்ணா அது மைனஸ் ஆயிடும், மைனஸ் 144 ஆயிடுமா. சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணாக்க என்ன கிடைக்கும் நமக்கு, 169ல இருந்து 144 சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும், இங்க 5ஆ, இங்க 2, இங்க 0, அப்ப என்ன வரும் 25. அப்ப நமக்கு என்ன வேணும், பிசி தானே வேணும். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 கிடைக்குமா. இப்போ பிசியோட வேணா என்ன வேல்யூ 5 5s are 25, அப்போ 5 சென்டிமீட்டருங்க. அவ்வளோதாங்க, இதை கண்டுபிடிச்சாச்சு சென்டிமீட்டர் ஆர் வேல்யூ. இப்போ பிசியோட வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த ட்ரையாங்கிளில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும் இங்க 5. ஓகே, அவ்வளோதாங்க. இங்கேயும் 5ன்னு எழுதியாச்சு நம்ம சரிங்களா. ஓகே, நான் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேல்யூ அப்படியே நமக்கு சைனு ஆல் ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அப்படியே இந்த ஃபார்முலா அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோ ஃபார்முலா தான், ஜென்ரல் ஃபார்முலா தான். இது எப்படி எழுதணும்னு நம்ம ஒரு பேசிக் வீடியோ போட்டிருப்பேன், அதில் வேணா பாருங்க சரிங்களா. இப்போ சைன் ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கே இது அப்படியே பார்த்து அப்படியே எழுதுறீங்க, அவ்வளவுதான் சரிங்களா. இப்போ ஆப்போசிட்ல என்ன இருக்கு, ஆப்போசிட் ஹைபாட்னஸ், ஆப்போசிட்ல 5 இருக்கா, ஹைபாட்னஸ்ல 13 இருக்கு. அப்ப என்ன வரும் 5 டிவைடட் பை 13, அவ்வளவுதாங்க ஆன்சர். இந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபைன் பண்ணுங்க. சைனு காசு டேன் பண்ணா இதோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது, கொசிக்கன் சீக்கன் காட், அவ்வளவு ஈஸியா எழுதிடலாம் சரிங்களா. இப்போ காஸ் அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ், அட்ஜசன்ட்ல என்ன இருக்கு 12 இருக்கு, டிவைட் பை ஹைபாட்னஸ் என்னது 13, அவ்வளவுதாங்க. tan ஆப்போசிட்ல என்ன இருக்கு 5 டிவைட் பை அட்ஜசன்ட்ல 12, அப்படி அப்ளை பண்ணுங்க.
கொசிக்கன் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன். அதாவது கொசிக்கன் ஈக்குவல் டு 1 பை சைன் சொல்லுவோம். இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதுனாவே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகே. இப்போ ஹைபாட்னஸ் அப்படியே என்ன எழுதணும்? 5/13 என்ன ஆகும்? 13/5 டைரக்டா எழுதிடலாம். இப்போ சீக்கன் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் காசுங்க. ஓகேங்களா? 12/13 என்னவா மாறும்? 13/12 எழுதிக்கங்க. இல்லைன்னா அப்படியே டைரக்டா பார்த்து கூட எழுதிக்கலாம். சரிங்களா? ஹைபாட்னஸ் என்ன, அட்ஜசன்ட் என்ன. காட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan. அப்போ tan அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதுனா என்ன வரும்? 12/5. அவ்வளவுதாங்க. திஸ் இஸ் த 6 trigonometric ratios. Thank you.